சார் நினைச்சிருக்காங்க சார் கூட பேசலாம் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சந்தோஷ். சார் இன்னைக்கான மார்க்கெட் சலாம் பாய். திஸ் இஸ் ஸ்மார்ட் இன்வெஸ்ட் ஃபெரோஸ் பேசுறேன். நேற்று ஒரு வண்டர்ஃபுல் கான்வர்சேஷன் வித் இந்தியாஸ் ஒன் ஆஃப் த லீடிங் ஃபண்ட் மேனேஜர் நிலேஷ் ராணா. அவரை மீட் பண்ணியிருந்தேன் ஒரு 2 நாளா. நேற்று வி ஹேட் அ வெரி குட் கான்வர்சேஷன். நிறைய விஷயங்கள் சொன்னார். நான் அந்த மார்க்கெட்டை பற்றிலாம் அவர்கிட்ட பேச மாட்டேன். மார்க்கெட் ஏறுமா எனக்கு எந்த காலத்தையும் நான் பேசுனது கிடையாது. ஒன்லி திங் ஹியூமன் பிஹேவியர் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம் டுவர்ட்ஸ் த மார்க்கெட். ஒரு விஷயம் சொன்னாரு, we are the only country in the world that demat account surpasses mutual fund folio. இந்த மாதிரி உலகத்துல எங்கேயுமே இல்லைங்க. கன்சர்ன்ஸ் ஆஃப் த மார்க்கெட் பத்தி பேசுறோம். மார்க்கெட்டோட கன்சர்ன் என்ன பிரச்சனைகள் வரலாம் ஃபியூச்சர்ல அப்படிங்கும்போது டிமேட் அக்கௌண்ட் ஜாஸ்தியா இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் போலியோ கம்மியா இருக்கு. பீப்புள் தாட் நம்ம டைரக்டா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு எங்கேயோ போயிருந்தாங்க. பிகாஸ் இது புல் ரன்ல 2016 16 இன்னைய வரைக்கும் புல் ரன் இருக்கு. இதான் அவரு நானும் பேசுறேன். அவர் ஃபர்ஸ்ட் கேட்டது மார்க்கெட் பத்தியே பேச மாட்டேங்கிறேன், மார்க்கெட் பத்தியே பேச மாட்டேன். அப்புறம் சொன்னேன், நான் எத்தனை வருஷமா இருக்கேன் இன்வெஸ்டரா இருக்கேன். அப்படியே அதுல கான்வர்சேஷன் அப்படியே ட்ராக்கே மாறி என்கிட்ட பேசினார். பேசும்போது அவர் சொன்னாரு, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கிறதுக்கு காரணமே தான் சிம்பிளி தே ஆர் ஓப்பனிங் ஒரு கிளிக்ல டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க. அவங்களுக்கு என்னன்னே தெரியாது மார்க்கெட்ஸை பத்தி. அண்ட் தே ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் இன் ஷேர். எங்கேயோ சோசியல் மீடியால யாரோ சொல்றாங்க, பேப்பர்ல படிக்கிறாங்க, நெட்ல ப்ரௌஸ் பண்ணி போடுறாங்க. வெரி டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். வேறு எந்த நாட்டிலையும் இப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் டேட்டா பேஸ் கொடுத்தாரு. 9 லட்சம் டிமேட் அக்கௌண்ட் இருக்கு. வேற போலியோஸ் அதை விட கம்மியா இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் போலியோஸ். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? ஹேண்ட் ஹோல்டிங் தானே. ஒருத்தவங்க கையை பிடிச்சி நடந்து போறது, நடக்க முடியாத நேரத்துல. திஸ் இஸ் வாட் ஏர்லி இங்க பேசலையா, ஒரு ஒரு கனடால நடந்த ஒரு கான்ஃபரன்ஸ்லயே இது டிஸ்கஸ் ஆயிருக்கு. அது தப்பு. அது அவங்க எல்லாம் பேர் மார்க்கெட் சேஞ்ச் ஆகும்போது மார்க்கெட் விட்டு வெளில போயிடும். குட் அண்ட் பேட் மார்க்கெட்ல அனுபவிக்கும் போதுதான் அந்த வண்டர்ஃபுல் வெல்த் கிரியேஷன். மார்க்கெட்ங்கிறது பெரிய விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ங்கிறது வெரி பிக் திங். பிக் திங். அது ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்ரி இன்வெஸ்ட்மெண்ட் பிக் திங். பட் அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். யுஃபோரியால ஏதோ பண்ணிடுவோம். பட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ங்கிறது பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல அது ரொம்ப பெருசு. அதுல கேர்ஃபுல்லா நம்ம பிளே பண்ணோம்னா அதுல கிடைக்கிற வெல்த் எதுலையுமே கிடைக்காது. இதுதான் நேற்று நாங்க கான்வர்சேஷன்ல பண்ணோம். பட் எங்களை என்ன செய்ய சொல்றீங்க? அவரே சொல்றாரு, we started acquiring a broking house. நாங்களே ஒரு broking house அக்வயர் பண்ணிட்டோம். இந்தியால 80 வருஷமா இருக்கிற ஒரு புரோக்கரை இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தி கம்பெனி, ஒரு பேரை சொல்றேன், நிலேஷ் ராணா. ஏன்னா அவருடைய இன்டெலெக்சுவல் அது திங்ஸ் தட் ஆர் டிஃபரெண்ட். நான் அவர் நாளைக்கு வேற ஒரு ஏஎம்சிக்கு போலாம்ல. அதனால ஐ டோன்ட் மார்க்கெட் எனி மியூச்சுவல் ஃபண்ட். அவரு சொல்றாரு, நாங்க சோன்ஸ் புரோக்கர் 85 இயர்ஸ் ஓல்டு புரோக்கரை நாங்க அக்வயர் பண்ணிட்டோம். பிகாஸ் எங்களுக்கு தேவைப்படுது. எங்களுக்கு பீப்புள் ஆர் எப்படி சொல்றது, ஒரு யுஃபோரியால இருக்காங்க. டைரக்டா போய் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். அண்ட் வி டாக்ட் அபவுட் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ. அவங்க சொல்றாங்க, ஒரு காமன் மேன் எவ்வளவு ஆப்ஷன்ஸ்ல லூஸ் பண்றான் என்னன்னே தெரியாம எங்கேயோ போய் ஆன்லைன்ல போய் யார் சொல்றாங்களோ கேட்டுட்டு லூஸ் பண்றாங்க. இந்த வெல்த் எல்லாம் எவ்வளவு டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இந்த வெல்த் எல்லாம் கன்சாலிடேட்டடா ரொம்ப ஒரு டிசிப்ளின்டா அலைன் ஆச்சுன்னா நமக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸே தேவையில்லை. இதான் நேற்று எங்களோட டிஸ்கஷனே இருந்தது. அப்படி ஒன்றும் தேவையே இல்லை. அவ்வளோ வெல்த் இருக்கு, அவ்வளோ எஸ்ஐபிஸ் இருக்கு. அவர் சொல்றாரு, மினிஸ்கூல் பர்சன்டேஜ் எஸ்ஐபி ஆகும் போதே இத்தனை லட்சம் கோடி எங்களுக்கு மாசம் வருது. அப்ப நாளைக்கு தட் பிகம்ஸ் இதெல்லாம் இந்த தப்பெல்லாம் நடக்காம ஒழுங்கான முறையில வெல்த் கிரியேட் ஆச்சுன்னா எவ்வளவு பெருசா மாறும். காமன் மேனால முடியாது. இது நம்ம சொல்லும் போது அவங்க யாரோ சிப் பேஸ் பண்ணி போறாங்களா, அவங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு. கிடையவே கிடையாது. பேர் மார்க்கெட்னு ஒண்ணு இருக்கு. அதான் சொல்றேன், டிசிப்ளின். இந்த ஃபீல்ட்ல உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. டிசிப்ளின்.
இன்னொரு இதில் டிசிப்ளினை தாண்டி இன்னொன்று சொல்றேன். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நமக்கு தெரியாதுங்கிறது நமக்கு தெரிஞ்சாலே ஜெயிச்சிருவோம் எல்லா ஃபீல்ட்லயும் தான். பட் எஸ்பெஷலி when it comes to this, இன்னைக்கு இதுதானே ட்ரெண்ட். எல்லாருமே நான் பெரிய ஆளுங்கிறாங்க. ஒரு நியூ கிளைண்ட்னு வராரு, என்கிட்ட பேசுறாரு, மார்க்கெட்ஸ்லாம் எனக்கு ஒன்றும் பெருசா தெரியாது சார், பட் நான் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, எஸ்ஐபியில் இல்லை, அது பெருசா இல்லை சார், ஐ ஹாவ் ஸ்டாக்ஸ் அபவுட் 20 lakhs. அவரே சொல்றாரு, நேற்று ஒரு ஜென்டில்மேன் ஃப்ரம் சென்னை, ஒரு ஹெச்என்ஐ, அவரு என்ன பண்ணிருக்காராம், 25 crores வந்து ஸ்மால் கேப்ஸ்ல தான் போடுவேன். ஏன்னா அந்த ரிட்டர்னை பார்த்துருக்காராம். இவங்க என்ன சொல்றாங்க, இது வேணாங்க, ஒரு 25-30% இன்வெஸ்ட் பண்ணுங்க, 70% நாங்க ஐ வாண்ட் திஸ்ங்கிறாங்க. திஸ் இஸ் வாட் பீப்புள் ஸ்டார்டட் டூயிங். தன்னால நாங்க பண்ணா அப்படி ஆயிடும் அப்படி ஸ்டார்டட் டேக்கிங் டெசிஷன். அது தெரியாத விஷயத்துல இதுதான். நேற்று நிறைய விஷயம் பேசணும், கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பேசியிருக்கோம். அதுல வந்து ஒரு பார்ட் தான் வந்து ஹியூமன் பிஹேவியர், கிரீடை நோக்கி ரொம்ப ஓவர் கிரீட்ல போயிட்டு பெரினியல் புல்றன்னு 2016 ஸ்டார்ட் ஆச்சு, போயிட்டே இருக்கு. இது வந்து பிரேக் வராம போகுது. பிரேக் வராம இங்கெல்லாம் தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து பிரேக் வந்தா நல்லா இருக்கும், அட்லீஸ்ட் ஃபில்டர் ஆகும். இந்த அளவுக்கு டிஸ்கஷன் நடந்துருக்கு. தட் இஸ் வாட் ஐ அம் டெல்லிங். பேலன்ஸா இருங்க. மார்க்கெட்ஸ் ரொம்ப பெருசு, ரொம்ப பெரிய பணம் பண்ணலாம். ஒரு டிக்கெட் வந்து நம்மளுடைய டிசிப்ளின்டா நம்ம ஒரு நல்ல விதமா போயிட்டோம்னா ரொம்ப பெரிய பணம். அடுத்த டிக்கெட் நீங்க சொல்லவே வேணாம். ரிச் அண்ட் வெல்தி மார்க்கெட்ஸ்ல மட்டும்தான் நடக்கும். அதுக்கு நமக்கு வேண்டியது நமக்கு என்ன தெரியுங்கிறது தெரிஞ்சாலே போதும், பெருசா ஜெயிக்கலாம். தேங்க்யூ.